வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவாப்பிலை சமையல். இன்றைக்கி நம்ம புதுசாக ஒன்று பார்க்க போகிறோம். நிறையா பேர் இது பண்ணியிருக்க மாட்டீங்க. அது என்னென்னா ஆரஞ்சு பழ தோல் குழம்பு. இப்போது நான் ஜூஸ் போட்டேன், அதை எடுத்ததை காமிச்சிருக்கேன். இப்போ எப்படி குழம்பு பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒரு பாண்ட்லி வச்சுட்டு நல்லெண்ணெய் தான் விடணும். நல்லெண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போடணும். கடுகு வெடிச்சிடும். கடுகு வெடித்த உடனே வெந்தயப்பொடி, வெந்தயத்தூள் கொஞ்சம் போடணும், பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கணும். இதை நல்லா இது பொரிஞ்ச உடனே வெந்தயத்தூள் பெருங்காயம் எல்லாம் பொரிஞ்ச உடனே நான் காமிச்சேன்ல அந்த தோல், அதை நல்லா பிச்சு வச்சுக்கணும். ஒரு 5 பேருக்குன்னா 2 மூடி பிச்சுக்கணும். அது உள்ளே இருக்கிறதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு க்ளீனாக பிச்சு வச்சுக்கோங்க. இது அந்த எண்ணெயில் கொஞ்சம் அந்த பச்சை ஃப்ளேவர் போய் கொஞ்சம் லைட்டாக சுருங்குற மாதிரி வரும். அதுதான் பதம். அது வரைக்கும் எண்ணெயில் நீங்கள் வதக்கணும். இது 2 மூடியை நான் பிச்சு போட்டிருக்கேன். ஒரு 5 பேருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இது இட்லி தோசை எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். சாத்துக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நாங்கள் மெயினாக சாத்துக்கு சாப்பிட்டுட்டு மீதி இருந்தால் இட்லி தோசைக்கு தொட்டுருவோம். இப்போது இந்த காய் எப்படி அந்த தோல் எப்படி வதங்கிறதுன்னு பாருங்கள். ஆரஞ்சு தோலில் அவ்வளோ சக்தி இருக்குது. இப்போ நான் ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கு புளியை நல்லா வெந்நீரில் ஊற வச்சு கரைச்சி 2 வாட்டி கரைச்சி ஊற்றிட்டேன். அப்போ வெறும் சக்கை தான் நிற்கும். அந்தளவுக்கு புளியை கரைச்சி ஊற்றுறோம். இது 5 பேருக்கு தாராளமாக போகணும் இந்த குழம்பு. இந்த குழம்பு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த தோல் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா தனியாத்தூளும் மிளகாத்தூளும் போட்டு தான் குழம்பு பண்ணுறேன். ஸோ 3 ஸ்பூன், சின்ன ஸ்பூனாக இருந்ததுனால டேபிள் ஸ்பூனாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒரு சின்ன ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூனில் மிளகாப்பொடி போட்டுடுங்க, 1 ஸ்பூன் ஃபுல்லாக. இப்போ இந்த குழம்பு நமக்கு நல்லா கொதிக்கணும். அதுக்கு தேவையான உப்பை போட்டுறோம். உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க, வேணும்னா அப்புறம் கூட போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சப்பொடி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கொதிக்கணும். இதில் கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை என்கிட்ட அவ்வளோ இல்லை, சுமாரான கருவேப்பிலை நீங்கள் நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட் ரொம்ப எம்மியாக இருக்கும். நல்லா கொதித்து அந்த எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு சிம்மில் வைக்கணும். கொதிக்க ஆரம்பித்தோடனே சிம்மில் வச்சுடுங்க. இந்த மாதிரி கொதித்து ஒரு பதம் வந்தவுடனே நீங்கள் அதை இறக்கலாம். அதை இறக்கின பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா இதே தோலை ஒரு 2 தோலை நல்லா எண்ணெயில் முறுமுறுன்னு பண்ணிவிட்டு அதை எடுத்து அது தலைமையில் போட்டுடணும். அது ஒரு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த தோலை சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். குழம்போட அது ஏதோ ஒரு தான் மாதிரி தொட்டுண்டு சாப்பிட்றதுக்கு காய் மாதிரியும் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஆனால் நான் ரொம்ப நெய் விட்டு சாத்தில் சாப்பிடுவேன். நீங்கள் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம்.